பொள்ளாச்சியில் 550 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கல். பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி பங்கேற்பு. பொள்ளாச்சி அடுத்த கெடிமேட்டில் தனியார் திருமண மண்டபத்தில் பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலை, கிணத்துக்கடவு தாலுகாவில் வசிக்கும் 550 பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடைபெற்றது. பொள்ளாச்சி சாராட்சியர் ராமகிருஷ்ணசுவாமி தலைமையில் நடந்த விழாவில் 550 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசுவாமி வழங்கினார். இதில் ஒன்றிய செயலாளர்கள் கமலக்கண்ணன், காணியப்பன், ஊத்துக்குழி பேரூராட்சி தலைவர் அகத்தூர் சுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில், தமிழக அரசு அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீட்டுமனை பட்டாவை வழங்க இருப்பதாகவும், அதிமுக ஆட்சி காலத்தில் நின்று போன பல்வேறு வீடுகளை கட்டி முடித்து பயனாளர்களுக்கு அளித்துள்ளதாகவும், வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலைவாழ் மக்கள் 93 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டாக்களுக்கு 2 தினங்களுக்கு முன்பு 23 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளர்களுக்கு ஒப்படைத்ததாகவும், விரைவில் மீதமுள்ளவருக்கும் வழங்கப்படும் என தெரிவித்தார். நமது 97 ஜியோ படி ஏற்கனவே அரசினுடைய புறம்போக்கு இடத்திலே வசிக்கக்கூடிய மக்கள், நீண்ட காலமாக அவர்கள் வீடு கட்டி குடியிருந்து வரக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்த நபர்களுக்காக 9 நபர்களுக்கும், புதிய மின்னணு குடும்ப அட்டை வழங்கக்கூடியவர்களுக்கு 20 நபர்கள் ஆக இந்த முதல் நிகழ்வில் மட்டும் கிட்டத்தட்ட 200 பயனாளிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 1,67,00,000 ரூபாய் மதிப்பிலான இடத்தினை பட்டாவாக அரசின் சார்பாக தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நமது கிணத்துக்கடவு தாலுகாவுக்குட்பட்ட பகுதியிலும், மதுக்கரை, கிணத்துக்கடவு 2 தாலுகாவுக்குட்பட்ட பகுதிகளில் பட்டா வழங்கப்பட இருக்கிறது இன்றைய தினம்.